நிப்பாடி கொஞ்ச நேரம் தலைவிடணுமே நம்ம. நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சோ நாங்களும் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மீனில் வந்து நல்ல ரோல் வந்து செய்து காட்ட போகிறேன். எங்களோட வீட்டில் எங்களோட குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரோலை வந்து செய்து காட்ட போகிறேன். நானும் அம்மாவும் தான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் என் சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அத்துடன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க என்னுடைய சேனலை. இப்போ காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம். எப்படி இந்த ஃபிஷ் ரோலை செய்கிறேன்னு சொல்லி. இப்போ என்ன செய்ய போறீங்க அம்மா? ஆயில் விட. என்ன ஆயில் விடுறீங்க? நல்லெண்ணெய். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு கொள்றாம்மா. நல்லெண்ணெய் விட்டு தான் இது. இப்போ வந்து கறி செய்ய போறோம். என்ன மீனுக்கு மீன் ரோல் தானே செய்ய போறோம். அதுக்கு வந்து கறி வந்து செய்து கொள்ள போறோம். இப்போ கடுகு வந்து போட்டுக்கொள்றா. மஸ்டர்ட் சீட் வந்து போட்டுக்கொள்றா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன பெருஞ்சீரகம் வந்து போட்டுக்கொள்றா. ஃபெனல் சீட்னு சொல்லப்படுகிறது. இப்ப வந்து லைட்டா எண்ணெய் பொரிஞ்சு ஒன்று கேட்கதான் இந்த கடுகு அதாவது பெருஞ்சீரகம் போட்டிருந்தது. ஏன்னு சொன்னா நல்லா கொதிக்க விட்டு போடக்கூடாது. அந்த எண்ணெய் வந்து நல்லா கீட்டுறக்கூடாது. லைட்டா தான் நல்லெண்ணெய் வந்து கீட்டுறக்கு இதுல போட வேணும். இப்ப என்னம்மா போடுறீங்க? இஞ்சி. இப்ப இஞ்சி வந்து இப்படி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறா. அதை வந்து போட்டுக்கொள்றா. உள்ளி வந்து போட்டுக்கொள்றா. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து சின்ன சின்ன இதை வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிறா. ஸோ அதை வந்து இப்ப போட்டுக்கொள்றா. வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து போட்டுக்கொள்றா. வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து இந்த ஆயில்ல வதக்கி கொள்றோம். பிங்க் சல்மன் வந்து போட போறோம். ஸோ 2 சல்மன் போட்டுக்கொள்ள போறோம். இந்த சல்மன்ல தான் இந்த ரோலை வந்து செய்து கொள்ள போறோம். இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுது. இப்ப என்ன போட போறீங்கம்மா? கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணி கொள்றோம். இப்ப தனி மிளகாய் தூள் எத்தனை? 1.5 டீஸ்பூன். என்ன 1.5 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கொள்றோம். 1 டீஸ்பூன் அளவில் மிளகு தூள் போட்டுக்கொள்றோம். இது என்னம்மா? கரம் மசாலா பவுடர். என்ன கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்றோம். இப்ப அடுத்த வந்து உப்பு போடுறோம். இப்ப உப்பு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கொள்றோம். இப்ப அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க வந்து போட்டுக்கொள்றோம். இப்ப உருளைக்கிழங்க போட்டு இந்த ஸ்பைசி அதாவது தூள்களோட வடிவா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்ப தூளோட போட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணப்படுது. அடுத்ததான் மீன் போடுவோம். மீன் வெட்டி வச்சிருக்கிற சல்மன் மீனை வந்து போட்டுக்கொள்றோம். ரெண்டு மீன் போடுறோம். வட்டி போடும் தவிர
மீன் டின்ன போட்டு மிக்ஸ் பண்ண போறீங்க. மீன் டின்னையும் போட்டு இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிட்டா இனி அடுத்ததான் என்ன போட போறீங்கம்மா? பச்சை மிளகாய். இப்ப வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய போட்டுக்கொள்றோம். பச்சை மிளகாய் கடைசியா தான் போடணுமா அவங்க டாக்டர் சொல்லி இருந்தவா. முதலே போட்டீங்கன்னு சொன்னா அது சுவை இருக்காதுன்னு. இப்ப வந்து வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியிலேயே போட்டுக்கொள்றோம். இப்ப வந்து அடுப்பணி பாட வேண்டியானே நம்ம இந்த மல்லியில இந்த கலர் பிறகு மாறிடும். கிண்டி கொண்டிருந்தா மல்லியில இந்த கலர் அப்படியே பச்சையா இருக்கணும். இப்ப வந்து அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணி கொள்றோம். தேசி புளி வந்து ஒரு பாதி தேசி புளி கொஞ்சம் அடுப்பணி பாடி கொஞ்சம் நேரத்தால விடணுமே. நம்ம உடனுமே விடக்கூடாது. கொஞ்சம் நேரத்தால வந்து ஒரு பாதி தேசி லெமன் எடுத்து அதை வந்து புளிஞ்சு விட்டு கொள்றோம்னா இப்ப லெமனையும் விட்டு கிண்டி கொள்ளணும். அப்பதான் நல்ல சுவையா இருக்குமே அந்த மீன். பிரெட் கிரம்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் இருக்குது. ஆனா வந்து நான் பிரெட் கிரம்ஸ் வீட்டுல தயாரிக்கப்படுறது உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இப்படி வந்து ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டை வந்து டோஸ்டருக்கு போட்டுட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ட்ரையா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு இதை வந்து பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு வீட்டில் செய்யப்படுற அதாவது பிரெட் கிரம்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக பிரெட் இருந்தால் நீங்கள் இந்த கிரம்ஸை செய்து கொள்ளலாம். இப்போ வந்து டோஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்சு போட்டுக்கொள்கிறேன். இதில் இப்படி வந்து உடைச்சு போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் டோஸ்ட் பண்ண முடியாமல் வெயிலில் கூடி காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெயிலில் காய வச்சு கூடி இந்த பிரெட் கிரம்ஸை தயாரித்து கொள்ளலாம். ஸோ இப்படி உடைச்சு போட்டு இப்போ இந்த பிரெட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து பிச்சு வந்து போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வெள்ளை பிரெட் இருந்தால் கூடி செய்யலாம். என்னட்ட ப்ரௌன் பிரெட் இருந்தபடியாக நான் இந்த ப்ரௌன் பிரெட்லேயே செய்து ஆட்டிக்கொள்கிறேன் இந்த பிரெட் கிரம்ஸை. ஸோ இப்போ வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்ல களியாக இல்லாமல் சொரப்பாக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பிரெட் கிரம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கப்பட்டது இப்படி இருக்கு. இப்படி பானை டோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அடுப்பில் கூடி இதை வாட்டி போட்டும் கூடிய நம்ம அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரெட் கிரம்ஸை. இல்லை இன்னும் மீறம் இருந்தால் நீங்கள் வெயில் இருந்தால் கூடி வெயிலில் கூடி காய வச்சு கொள்ளலாம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து முட்டையில் வந்து துவைச்சி எடுக்கணும் தானே. ஸோ அதனால் வந்து முட்டையை இப்போ அம்மா அடித்து இதுக்கு உடைச்சி கொள்கிறோம். இப்படி அடிச்சு கொள்ள போறோம். இப்ப பால் விட்டு கொள்றா, பசுப்பால் தான் விட்டு கொள்றோம். ஏன்னு சொன்னா ஒட்டி கொள்ளுமன்றதுக்காக பாலும் வந்து முட்டையோட விட்டு கொள்றோம். என்னம்மா நீங்க தனியா முட்டையிலையும் செய்யலாம். ஆனா பால் போட்டா ஒட்டி கொள்ளும். இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று செய்ய போறோம். இந்த அதாவது அந்த ஸ்ப்ரிங் ரோலை வந்து ஒட்டி கொள்வதற்கு கோதுமை மாவில செய்து கொள்ளலாம். வீட்டில் கோதுமை மாவில நாங்கள் வந்து ஆட்டா மாவிலாம் செய்கிறோம் இந்த பேஸ்ட். ரோல் பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்குது.
ஸோ இந்த ரோல் பேப்பரில் தான் சுற்றி கொள்ள போகிறேன். ஈஸியாக சுற்றக்கூடியது. உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரோலை செய்து கொள்ளலாம், கூட்டி குறைச்சி வச்சு கொள்ளலாம். மடிச்சிட்டு கடைசியில் இப்படி வந்து இந்த மாவை போட்டுக்கொள்ளணும். இப்படி வந்து இந்த மாவு வந்து இந்த கடைசி எண்டை வந்து இப்படி ஒட்டி கொள்ளும். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்படி உருட்டி உருட்டி சுத்தி கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி சுத்தி கொள்ள போறேன். ரோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றியாச்சு மீன் ரோல். இப்போ வந்து அதாவது முட்டையில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முட்டையில். ஸோ இப்போ ப்ரெட்டு அதாவது கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டில் தான் முதல்ல உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ சுற்றின ரோலை வந்து இதில் இப்படி டிப் பண்ணி கொள்ளணும். இந்த முட்டையிலையும் பால்லையும் வடிவா டிப் பண்ணிட்டு இப்போ இதில் அடுக்கி கொள்வோம். இப்போ எல்லாத்தையும் வந்து டிப் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் இப்படி டிப் பண்ணி எடுத்து கொள்வோம். இப்போ இது ரெடிமேட் பிரெட் கிரம்ஸ் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெள்ளை பிரெட்டில் செய்யப்பட்டது. இப்போ ரோலை ஒவ்வொன்றா பொரிச்சு கொள்கிறோம். அடுப்பை நல்லா லோ ஹீட்ல வச்சு கொண்டு தான் பொரிக்கணுமே நம்ம.
இப்ப பொரிக்கப்பட்ட ரோலை எடுத்துக்கொள்றோம். 3 நிமிடங்கள் பொரிஞ்சிருக்கோம் நம்ம. சூப்பரான முறையில வந்து ரோல் செய்து காட்டி இருக்கிறோம். ஸோ ஃபிஷ்ஷில் வந்து ரோல் ஸோ பொதுவாக வந்து மட்டனில் சிக்கனில் தான் செய்து கொள்ளுவினோமே நாங்கள் வந்து ஃபிஷ்ஷில் செய்து காட்டி இருக்கிறோம். சிம்பிளாகவும் செய்யலாம். ஃபிஷ்ஷில் நம்ம இறைச்சி ஒன்று வச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. அதே நேரம் இப்படி மீனில் செய்ய ஹெல்த்தியும் கூட. நீங்கள் உரைப்பு தேவையா கூட போட்டுக்கொள்ளலாமா நம்ம உரைப்பு. அதே மாதிரி மிளகு போட்டுக்கொள்ளலாம். வேண்டாம் ரோல். அதே மாதிரி வந்து எங்களோட ரோல் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க எங்களோட சேனலை. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். வாங்க இருக்கே ரெடிமேட் ஏதாம்மா நல்ல ரெடிமேட் இதோ நல்ல நான் இதுதான் சாப்பிட்டேன். இது நல்லா இருக்கு. இது எடுத்து ரெடிமேட் இது பிரெட் கிரம்ஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வேணும். அவா கிடைக்கலாம். ரியா வாங்க ரோல் சாப்பிட ப்ளீஸ். ஒடுங்க ஒடுங்க. பச்சை மிளகா காணுது. இதுதானே நான் கடைசியாக படுத்துவேன். அப்படித்தான் போகும். பிளேஞ்சியோட குடிக்க சூப்பராக இருக்கும். ரியா வாங்க. ஜீவிய பார்த்தா ஆசைப்படுவாங்க. சாப்பிட்டா எப்படி பார்க்க வைக்கணும். அது சில பார்க்க பார்க்க சாப்பிடணும் போதே இருக்கும். நல்லா இருக்கா? நல்ல ஸ்பைசியா அந்த உட்டானி செய்து உட்டானி சாப்பிட்டா டேஸ்ட் மறுமறுப்பா இருக்கும் தானே. நல்ல டேஸ்ட் கூட. கடையிலாம் சூடா அந்த இதுக்கு வச்சிருப்பாங்களா? ரெண்டாம் தரம் சூடாக்கும். இப்படிதான் சாப்பிடணும். சோசும் வச்சு சாப்பிடலாம். கச்சப்பானா வேணும். ஃபிஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ஃபிஷ்?